மகிமைப்படுவதாக. இப்பொழுது கூட ஒரு சில நிமிடம் நம் வேதத்தை தியானிக்க போகிறோம். நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி உங்களுடைய கைகளில் வேதாகவும் இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். ஹல்லேலூயா. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும் என்று வேதவசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறான். இது கடைசி நாட்கள் என்று யாவரும் சொல்வார்கள். எல்லாரும் எடுக்கிறாரே, இதோ கடைசி நாட்கள் வந்துவிட்டது என்று சொல்வார்கள். இல்லைன்றால் ஏசப்பா சொன்னபடி வாதைகள், கொள்ளை நோய்கள் அநேகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஏசப்பா அதி சீக்கிரத்தில் வரப்போகிறான். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக்கப்படணும். ஏனென்றால் நாம் புத்தி உள்ள கன்னிகளா இருக்க வேண்டும். எண்ணெய் இல்லாத தீவட்டியா இருக்கக்கூடாது. நாம் எப்பொழுதும் தேவனுக்காய் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏசப்பா எப்பொழுது வருகிறார் என்று யாருக்குமே தெரியாது. ஏசப்பாவே அறிய மாட்டார், பிதா அவனவரே அறிவார் என்று வேதவசனம் சொல்கிறார். அப்படிப்பட்டவன் நம்மோடு கூட இருக்கிறான். நம்ம அதி சீக்கிரத்தில் வரப்போகிறான். அநேகர் காத்திருக்கிறான். நம்ம என்ன ஏசப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, நாங்களும் காத்திருக்கோம் தம்பி. நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவார், நாங்களும் காத்திருந்தா ஏசப்பா வருவாங்க, இன்னும் வரவில்லை. என் பிள்ளைகள் காலமே வந்துட்டு அவளும் காத்திருக்காங்க, இன்னும் வரவில்லை என்று அநேக மனம் அடிவாய் இருப்பாங்க. அநேகர் ஏசப்பா எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க வாஞ்சியோடு காத்திருப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் ஏசப்பா என்ன இப்போ வர வேண்டாம், நான் பாவத்துல இருக்கேன், நான் இப்ப பாவ பிடியில இருக்கேன், இப்ப ஏசப்பா வந்துடக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் போட்டு, இன்னும் கொஞ்சம் வருடங்கள் போட்டு, இன்னும் கொஞ்சம் மாதங்கள் போட்டு நான் மனம் திரும்பின பிறகு நான் ஏசப்பா வந்தா போதும் அப்படின்னு ஒரு சில காலங்கள் தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. ஏசப்பா இன்று உங்களே பார்த்து சொல்ல, இதே அந்த காலம், இந்த நாளைக்கு இன்று இரவு கூட ஏசப்பா வரலாம், ஏன் இந்த நேரம் கூட ஏசப்பா வரலாம், இல்ல நாளைக்கு கூட வரலாம் என்று யாருக்குமே தெரியாது. ஆனா எப்பொழுது நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். நம் புத்தி உள்ள கன்னிகளா இருக்க வேண்டும். நம்ம புத்தி இல்லாதவர்களா பேரக்கூடாது. புத்தி இல்லாத கன்னிகள் ஏசப்படத்துல போய் கேட்காங்க, நாங்களே வந்திருக்கிறேன் கதவை தட்டினாங்களா. ஏசப்பா சொல்லிதான், நான் உங்களை அறியேன் என்று கைவிடப்பட்டு விட்டார்கள். ஆனால் பரிசுத்தவான்கள் தான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாம், ஆனாலும் ஆயத்தமா இல்லை. ஏசப்பட வருகைக்காக அவை ஆயத்தமாக்கப்படாதனால அவர்கள் கைவிடப்பட்டார்கள். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருப்போம். பாவப்பிடியிலிருந்து மீட்கப்பட்டு ஏசப்பட ரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாஷையை பேசப்பட்டு அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தினாலும் ஏசப்பாய் வருகைக்காய் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தாலும் நம்ம ஆயத்தம் இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் இல்லை என்று அந்த வேதவசனம் சொல்கிறது. நாம் ஏசப்படத்தில் ஆயத்தமா இருக்க வேண்டும். எப்பொழுது வருவார் என்று தெரியாது. வேதவசனம் அதான் சொல்கிறது, திருடன் இந்த ஜாமத்தில் வருவார் என்று யாருக்கும் தெரியாது, அதே போல என்னுடைய வருகையும் இருக்கும் என்று அந்த வேதவசனம் சொல்கிறது. அப்படிப்பட்டவன் நம்மோடு இருக்கிறார். நம்மையும் அந்த கடைசி நாட்கள் கூட்டி சேர்ப்பான் என்று நம்பிக்கையோடு இருப்போம். நம்ம எப்படி தேவன் வருவார் என்று நாம் பார்க்க போகிறோம். நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 3:10 இப்படியாக சொல்கிறது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறது போல வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று அந்த வேதவசனம் சொல்கிறது. வானங்கள் மடமட என்று சத்தம் எழுப்புமா, அதனுடைய பூதங்கள் எல்லாம் வெந்து உருகி போகும் என்று அந்த வசனம் இப்படியாக சொல்கிறது. 2 பேதுரு 3:10 இப்படியாக சொல்கிறது, அந்த இயேசுவோட வருகை வானங்களை உருகி போகும் என்று சொல்கிறது. அந்த பூதங்கள் எல்லாமே உருகி போகும் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட மகத்துள்ளவர் வந்து கொண்டிருக்கிறார். நான் அது கூட பாத்திரம் கிடையாது, அவர்களுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நான் கூட பாத்திரம் கிடையாது, அதெல்லாம் அகன்று போம் என்று சொல்கிறது. வானங்களுக்கு கெச்சிரிக்குமா, மடமட என்று அழுமா, இதோ தேவன் வருகிறான், என்னை உண்டாக்கினவர் வந்து கொண்டிருக்கிறான், அவருக்கான வழியை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று வானங்கள் கூட சத்தம் எழுப்புமா, மடமட என்று சத்தம் எழுப்பும் என்று அந்த வசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட மகத்துவமுள்ளவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த நட்சத்திரங்கள் வானந்து உருகி கீழே உழும் என்று அந்த வேதவசனம் சொல்கிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட அதிசயமானவன், அற்புதம் செய்கிறவன், என்னை உண்டாக்கினவர் வந்து கொண்டிருக்கிறான். நான் தலை நிமிர்ந்து நிற்க கூட பாக்கியமான அல்ல
அல்ல என்று அந்த நட்சத்திரமே கீழே விழும் என்று சொல்கிறது. சூரியமும் கருப்பு ஆகும் என்று சொல்கிறது. ஏனென்றால் பிரகாசம் உள்ளவர் வந்து கொண்டிருக்கிறான். நான் அவன் உள்ள பிரகாசிக்கிறதை நான் பாத்திரவன் அல்ல என்று சொல்லி சூரியனை கருத்து விடும் என்று அந்த வேதவசனம் சொல்கிறது. சந்திரமே சிவப்பாகிவிடும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஏனென்றால் பரிசுத்தவர் வந்து கொண்டிருக்கிறான். என்னோட பரிசுத்தவர் வந்து கொண்டிருக்கிறான். அப்புறம் அவருக்கு முன்பாக நான் நிற்க கூட பாத்திரவன் அல்ல. என்னை பரிசுத்தவன் என்று யாரும் சொல்ல முடியாது. இருளில் கூட அவர் வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லி அதே சிகப்பாகிவிடும் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படி பயங்கரமானவன் இதோ கடைசி காலங்களில் வந்து கொண்டிருக்கிறான். நாம தான் பயப்படாம ஏசப்பா வரட்டும் வரட்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் அவரை உண்டாக்கினவர் எல்லாமே தெரியும். இயேசப்பா வரப்போகிறார். அவர் ஒரு நாள் வருவான். நான் அவரை சந்திப்பேன் என்று அவரை உண்டாக்கின ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தெரியும். சூரியனுக்கும் தெரியும், சந்திரனுக்கும் தெரியும். அவர் வரும்போது நானும் இருக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆனாலும் மனிதர்களுக்கு கிடைத்ததற்கு, ஆனாலும் மனிதர்கள் அதை பாக்கியமே எண்ணவில்லையே என்று வருத்தத்தோடு அதுவும் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் வரும்போது இந்த அதிசயங்களால் நடக்கும், அற்புதங்களால் நடக்கும் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட உன்னதமானவரை வரும்போது சூரியனை நிற்க முடியாது என்று அந்த சொல்லுகிறது. அப்படிப்பட்டவன் நம்மோடு கூட இருக்கிறான். நம்மை கைவிடவும் மாட்டான், நம்மை விட்டு விலகவும் மாட்டான். மத்தேயு 24:27 இப்படியாக சொல்கிறது. மின்னல்கள் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் வருகையும் இருக்கும் என்று அந்த வேதவசனம் சொல்கிறது. எப்படி தேவனுடைய வருகை இருக்கும் என்றால், மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் வருகையும் இருக்கும் என்று அந்த வேதவசனம் சொல்கிறது. மனுஷகுமாரன் வருகையும் அதே போல நம்முடைய இயேசுவோட வருகையும் அதே போலதான் இருக்கும். அவருடைய வருகைக்காக ஆயத்தமா இருக்க வேண்டும். நம் மின்னலை நம்ம கண்ணால கூட பார்க்க முடியாது. ஒரு சிலரே சொல்லுவேன், மின்னலை கண்ணால் பார்த்தா கண்ணு பேரு என்று சொல்லுவேன். ஆனா அந்த மின்னலே பார்க்க முடியாத பட்சத்துல தேவாதி தேவனை பாவம் செய்தவர்கள் எப்படி பார்க்க முடியும்? ஏனென்றால் அவர் மின்னலோட பிரகாசம் உள்ளவன், அதோட ரொம்ப பிரகாசம் உள்ளவன் என்று பார்க்கிறோம். அவர்களை கண்ணால காண முடியாது என்று பார்க்கிறோம். நம் சூரியனை கண்ணால பார்க்க முடியல, ஆனால் பிரகாசம் உள்ளவன் நம் மத்தியில் இருக்கும் போது எப்படி பார்க்க முடியும் என்று சொல்கிறது. மின்னல் போல வருவார் என்று தேவவசனம் சொல்கிறது. ஆத்துமாக்களை கூட்டி சேர்ப்பார் என்று சொல்கிறது. மரித்தோர் முதலில் எழும்புவார்கள், பிறகு நம் உயிரோடு இருக்கிற நாமும் தேவனிடத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்றும் வேதவசனம் உண்டு. அப்படிப்பட்டவன் நம்மை கூட்டி சேர்க்க வல்லவராகவே இருக்கிறான். அதற்கு பின்னம் எங்கேயோ கழுகு கூடும் என்று சொல்கிறது. தேவன் இருக்கிற இடத்தில் நம்ம கடைசி காலத்துல கூட்டி சேர்ப்போம். அந்த இடத்தில் நாம் கூட்டி சேர்ப்போம். தேவன் நம்மை கூட்டி சேர்ப்பான். நம்ம சிறைகளை கொண்டு சிறைகளை விரித்து செட்டைகளை விரித்து உயர எழும்புவோம். தேவனுடைய சமூகத்தில் எழும்புவோம் என்று சொல்கிறது. கர்த்தருடைய வருகைக்காய் பொறுமையோடு காத்திருக்க வேண்டுமா என்று நாம் கேட்டால், கர்த்தருடைய வருகைக்காய் கண்டிப்பாக நாம் பொறுமையோடு காத்திருந்ததால் ஆகணும். ஏனென்றால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் சொல்லிட்டாருப்பா, இன்னும் வரலையே, நான் இன்னும் காத்திருக்கேன், இனிமையா வரப்போறாது என்று நம்ம அலட்சியத்தோடு இருக்கலாம். நம்ம 2017-18 இப்ப ஏசப்பா வந்துருவாரு, இப்படி எல்லாம் நடக்க என்று அநேக கூச்சல் போட்டு கொண்டிருந்தாங்க, விஞ்ஞானி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ஆனாலும் தேவன் வரவில்லை, அவர் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லியது. அவர் இந்த நாளில் வருவார் என்றும் யாருக்கும் தெரியாது, விஞ்ஞானிக்கும் தெரியாது, பெரிய பெரிய அதிபருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவருடைய வருகை ரகசிய வருகை என்று சொல்லுகிறது. திருடன் வருகிறது போல என்னுடைய வருகை இருக்கும் என்று சொல்லுகிறது. அப்படி வரும்போது நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். இந்த உலகத்தை உண்டாக்கினவன், நம்மை தம்முடைய சாயலாய் சிருஷ்டித்தவன் இதோ வருகிறார் என்று சொல்லும் போது நாம் பலத்த சத்தத்தோடு ஆரவார தொனியோடும் தேவனுடைய சமூகத்தை எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலத்தில் என்னுடைய வருகை இருக்கும் தேவன் சொல்கிறான். அப்படிப்பட்டவன் நம்மோடு இருக்கிறான். ஆனாலும் நம்ம இந்த உலகத்தில் பிறந்து தேவனுடைய மறுபடியும் பருவத்தில் போகும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நான் பருவத்தில் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களிடத்துல கூட்டி சேர்ப்பேன். அந்த பருவத்தில் உண்டு பண்ண ஸ்தலத்துல உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று வேதவசனம் சொல்கிறது. நமக்காய் கடந்து செஞ்சிருக்கிறான். நமக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நம்மை மறுபடியும் அந்த ஸ்தலத்தில் நிறுத்தும் அளவும் நம்மை கைவிட மாட்டான். மறுபடியும் இன்னொரு வார்த்தை சொன்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு சதா காலம் உங்களோடு தான் கூட இருக்கிறேன், நீ ஒருபோதும் கவலைப்படாத என்று சொல்கிறார். தேய்ச்சதே உங்களோடு தான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்ம துன்பப்படுற நேரத்துல, நம்ம கஷ்டப்படுற நேரத்துல, நம்ம கவலையா இருக்கிற நேரத்துல
நேரத்துல, மனிதரால வெறுக்கப்பட்ட நேரத்துல, வெட்கப்பட்ட நேரத்துல அந்த தேய்ச்சவால நம்மை தேய்ச்சி, நான் உன்னுடன் தான் இருக்கிற மகனே, மனிதர்களை பாராதே, உண்டாக்கினவரை பாரு என்று தேவன் சொல்லுவான். மனிதன் மண்ணாவே இருக்கிறான், மண்ணானது மண்ணுக்கே திரும்ப என்று சொல்கிறது. ஆவியானது தேவன் கொடுத்த இடத்துக்கு திரும்பும் என்று வேதவசனம் சொல்கிறது. தேவன் நம்மை உண்டாக்கினவர், அவரை நாம் துதிக்கும் போதே, அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமா இருக்கும் போதே நம்மை கூட்டி சேர்க்க தேவன் வல்லவராகவே இருக்கிறான். நம் வருகைக்கு பொறுமையோடு காத்திருக்கணும் என்றால் வேதவசனம் உறுதியா சொல்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே என்று அந்த வேதவசனம் சொல்கிறது. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துங்கள் என்று அந்த வேதவசனம் சொல்கிறது. ஏனென்றால் நம் பயத்தோடு இருக்கக்கூடாது, சிறப்படணும் நம்முடைய இருதயம். ஏசப்பா வந்தா எனக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்கும் என்று பயத்தோடு இருக்கக்கூடாது, நம்ம ஸ்திரப்படணும். ஏசப்பா நான் பரலோகத்தில் சேருவேன்பா, அவரோட நான் ஆராதிப்பேன், நான் அந்த ஒளி உள்ள இடத்துல, இருள் இல்லாத இடத்துல, சந்தோஷமான இடத்துல, நான் என்ன பகை இல்லாத இடத்துல, விரோதம் இல்லாத இடத்துல நான் ஆராதிப்பேன்பா. இப்போ ஆராதிக்க தடையா இருந்தாலும் நான் பரலோகத்தில் போய் விடுதலையோட ஆராதிப்பேன்பா. இப்ப நான் நோயோட ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், இப்ப நான் பலவீனத்தோட ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனா பரலோகத்தில் போய் நான் விடுதலையோட ஆராதிப்பேன் என்று சொல்லி சந்தோஷமா இருக்க வேண்டும். நான் இப்போ கஷ்டப்படுறேன், ஆனா பரலோகத்துல இந்த பலன் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும். இப்போ நான் நஷ்டத்துல இருக்கேன், ஆனா பரலோகத்துல போய் எனக்கு பலன் ரெட்டிப்பாய் இருக்கும். அதுதான் தேவன் சொல்கிறார், உலகத்திலே நீங்கள் எதை எழுந்தீர்களோ பரலோகத்தில் ரெட்டிப்பாய் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் பகைக்கப்பட்டால் நீங்க பாக்கியவான்கள் என்று தேவன் சொல்கிறார். ஏனென்றால் என்னையும் பகைத்தாகப்பா, அந்த உலகத்தாக என்னையும் பகைத்தார்கள், என்னையும் வெறுத்தார்கள், என்னையும் நேசிக்கவில்லை, பிறகு உன்னை எப்படிப்பா நேசிப்பார்கள்? என்னை வெறுத்தார்கள், உலகத்தை உண்டாக்கி வெறுத்தார்கள், உன்னை வெறுக்க மாட்டார்களா? நீ வெறுக்கப்படுத்தியா? கவலைப்படாத, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்கிறான். நீ மறக்கப்படுத்தியா? கவலைப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்கிறான். நம்ம ஆரம்பத்தில் தேவன் நம் கேட்டதெல்லாம் தந்து கொண்டிருப்பா. புதுசா நம்ம ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு நம்ம வந்திருப்போம், அந்த நேரத்தில் நம் கேட்டதெல்லாம் தேவன் தந்து கொண்டிருப்பான். ஆனால் இப்பொழுது கேட்கிறது தரவில்லை என்றால் தேவன் பொறுமையோடு காத்திருக்கிறான். என் மகன் என்னிடத்தில் என் சித்தம் என்னன்னு கேட்க மாட்டானா, என் விருப்பம் என்னன்னு கேட்க மாட்டானா என்று பொறுமையோடு காத்திருக்கிறார் தேவன். அவருடைய விருப்பம் என்னன்னு கேட்டு நாம் செயல்படும் போது நாம் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தமாக்கப்பட முடியும், ஒரு கூட்ட ஆத்துமாக்களையும் ஆதாயப்படுத்த முடியும். என்னாலையும் ஆத்துமா ஆதாயம் பண்ண முடியுமா? எனக்கும் தேவன் அந்த வரத்தையும் கிருபையும் தந்ததுகள் என்று கேட்டால், எல்லா இடத்திலும் ஒவ்வொரு தாளந்துகள் உண்டு. நம்ம ஒரு இடத்துல தைரியமா பேசுற தாளந்து உண்டு, ஒவ்வொரு இடத்துல நம்ம வார்த்தை மூலமா பேசுறது, நம்ம வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்புறது, டெய்லியும் ஒவ்வொரு வசனம் மூலமாய் ஆதாயம் படுது, ஒவ்வொரு வரங்களை தேவன் கொடுத்திருப்பா. நாம் அதை புதைத்து விட்டு போக கூடாது. நம்மகிட்ட இருக்க தாளந்து நம்மளுக்கு தெரியும், அந்த தாளந்தை கொண்டு தேவனுடைய நாமத்துக்கு பயன்படுத்த வேண்டும். நம்ம நல்ல மியூசிக் போடலாம், நல்ல பாட்டு படிக்கலாம், நல்ல செய்தி கொடுக்கலாம், நல்ல ஆராதனை பண்ணலாம், அதெல்லாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். உலகத்து காரியத்துக்கு அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைக்கு செலுத்த வேண்டும். தேவனை மகிமைப்படுத்தினவரை நான் மகிமைப்படுத்துவேன் என்று இயேசுவா சொல்கிறார். அப்படிப்பட்ட நாம் மகிமைப்படுத்தும் போது அவர் மகிமைப்படுத்துறது வேற விதமா இருக்கும். அவர் நம்ம வேற விதமா மகிமைப்படுத்துவார். உலகத்து கண்கள் முன்பாக, நம்ம வெறுத்த கண்கள் முன்பாக மகிமையாய் உயர்த்துவார். என் பிள்ளை என் நாமத்தை மகிமைப்படுத்தினாப்பா, நான் அவனை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி நம்மை விரோதமாய் எண்ணின மத்தியில, நம்மை தள்ளினவர்கள் மத்தியில நம்மை உயர்த்தி, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை மேன்மைப்படுத்துவான். அது வரைக்கும் நம்மளை கைவிட மாட்டான், நம்மை விட்டு விலகவும் மாட்டான், நம்மை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சதா காலம் உங்களோட இருக்கிறேன் என்று சொன்னவன் சதா காலம் நம்மோடு இந்த வழிநடத்த வல்லவராகவே இருக்கிறான். நம்மை விட்டு விலகு தேவனும் அல்ல. அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஏசப்பா, உங்களுடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுங்கப்பா, அதுக்கு நாங்க தகுதியுள்ள பாத்திரமாய் ஆக வேண்டும், எனக்கு தகுதிப்படுத்துங்க என்று சொல்ல வேண்டும். நாங்க புத்தி இல்லாதவர்களா பேரக்கூடாதப்பா, நாங்கள் புத்தியோடு இருக்க வேண்டும் அப்பா, நாங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும் அப்பா என்று நீங்கள் கேட்க வேண்டும். நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். நம்ம தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் பிரியமா இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறது. இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் இருந்தேன். ஏசப்பா, நாங்கள் உங்களுடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறோம், உங்களுடைய வருகைக்காய் ஆயத்தமா இருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கேட்கும் போது நம்முடைய ஒரு கூட்ட ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டிய பாக்கியத்தையும் நம்மளுக்கு தந்து வழிநடத்த வல்லவராகவே இருக்கிறார்.
நம்ம ஆபிரகாமை குறித்து பார்த்தோம் என்றாலும் நான் ஒரு தேசத்துக்கு போ என்று சொன்னால், ஆனாலும் இந்த இடத்துக்கு போ என்று சொல்லி ஒன்னும் சொல்லவில்லை. நீ புறப்படு என்று சொன்னான், அப்படியே அவன் கிளம்பினான். தேவனிடத்தில் கேட்கவில்லை, ஏசப்பா நான் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், நான் எங்க இருந்து சொல்லணும், ஒண்ணுமே கேட்கவில்லை. ஏசப்பா சொன்ன தேசத்துக்கு அவன் கடந்து சென்றான். அவனை தேவன் வழி நடத்தினான். இந்த நாட்களும் நீ அந்த இடத்துக்கு கடந்து செல்லுப்பா என்று சொன்னான். நம் மறு பேச்சு பேசாம நாம் கடந்து செல்லும் போதே தேவன் அந்த இடத்துல ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நம்முடைய கரங்களில் தர அவர் வல்லவராகவே இருக்கிறார். நம்மை ஒருபோதும் அந்த இடத்தில் வெட்கப்படுத்த விட மாட்டான். அந்த இடத்தில் மகிமைப்படுத்துவார் தேவன். அந்த வெட்கப்பட்ட நம் தேசத்திலும் வெட்கப்பட்ட கிராமத்திலும் தேவன் நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த அவர் வல்லவராகவே இருக்கிறார். தேவனும் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். என் மகனுக்காக என் மகளுக்காக நான் காத்திருக்கிறப்பா, இவன் மனம் திரும்ப மாட்டானா, ஒரு ஆத்துமா கெட்டு போக கூடாது, ஒரு ஆத்துமா ரசிக்கப்பட்ட பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லுறேன். ஒரு ஆத்துமா கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். இந்த மகன் மனம் திரும்பட்டு, இவன் மனம் திரும்பிட்டானா, இன்னொரு மகன் இவன் மனம் திரும்பட்டு என்று பொறுமையோடு காத்திருக்கிறான். நாமும் தேவனுடைய வருகைக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். அவன் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை தேவனை எந்தெந்த ஆத்துமாக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி தேவனுடைய வருகைக்கு நாமும் சந்தோஷமா எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் போது தேவன் நம்முடைய வருகைக்காய் ஆயத்தமாக்கி நம்மளையும் ரட்சிக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஒரு கூட நாம் தலைகளை தாழ்த்து ஜெபிப்போமா, ஏசப்பாடு கேட்போமா, ஏசப்பா உங்களுடைய வருகைக்காக என்னை ஆயத்தம் பண்ணுங்க, உங்களுடைய வருகைக்காக என்னை ஆயத்தம் பண்ணுங்க என்று தேவனிடத்துல கேட்போமா. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா, உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா, உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா, உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா, ஆயத்தமாகணுமே இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே, இந்த உலகை நாம் ஆதாயப்படுத்தணுமே, ஆயத்தமாகணுமே இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே, இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே, உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. எவரும் கேட்போமா, அந்த நிகரில்லா ராஜ்யம் வரட்டும் அப்பா, அந்த ராஜ்யத்தில் நாங்கள் சேரணும் அப்பா. இந்த சந்தோஷத்தோட இருந்த இடத்துல மகிழ்ச்சியோட கேட்போமா, அந்த ராஜ்யம் வரட்டும் அப்பா, அந்த ராஜ்யத்தில் நாங்கள் வாஞ்சியாய் காத்திருக்கோம் என்று கேட்போமா. நிகரில்லா ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்ல ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. சுவாசிப்போம் ஏசப்பா, சுவாசிக்கிறப்பா. இதுவரைக்கும் எங்களோடு ஈடுபட்டதே உமக்கு நெஞ்சியப்பா. உங்களுடைய நிகரில்லா ராஜ்யத்துக்கு வந்திருக்கா உமக்கு நெஞ்சியப்பா. இன்னும் நாங்கள் ஆயத்தமாகணும்ப்பா. இன்னொரு கூட்டத்தை நாங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும் அப்பா. அதுக்கு எங்களுக்கு பாக்கியத்தின் கிருபை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் அப்பா. உங்களுடைய கிருபையால எங்களை முடி சூட்டி வழிநடத்த வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபை எங்களை தந்து வழிநடத்த வேண்டும் அப்பா. எங்கள் மனுஷ கையில ஒப்பு கொடுக்கவில்லையே, எங்க மனுஷ கையில விட்டு விடவில்லையே, எங்க மனுஷ கையில விட்டு கொடுக்கலையப்பா. இன்னும் எங்களை விட்டு கொடுக்கலையே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் பாவமான பாரம் தான்ப்பா. நாங்கள் பாவமான மனித நெஞ்சு எங்களை தள்ளி ஒதுக்கவில்லையாப்பா.
நீ என் பிள்ளை என்று மறுபடியும் கூட்டி சேர்த்திரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை மண்ணெஞ்சு நினைவு கூர்ந்தாலும் நீ என் பிள்ளைதாப்பா. நான் என்ன என் ரூபமும் நீ சிருஷ்டிச்சிருக்கேன், என் சுவாச காட்சி உனக்கு ஊதி இருக்கேன் என்று சொல்லி மறுபடியும் உங்களுடைய பிள்ளையை மாற்றினரே உமக்கு நன்றி அப்பா. நீ உங்களுடைய வருகைக்காய் எங்களை ஆதாயப்படுத்துங்கப்பா, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நாங்க உங்க முகத்தை பார்க்க வேண்டும் அப்பா. நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் உங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும் அப்பா. யாரும் கேட்போமா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாப்பா, நாங்கள் உங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும் அப்பா. உண்மை பார்த்தவர்கள் எல்லாமே பிரகாசம் அடைந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அவரை உண்மை பார்த்தவர்கள் யாருமே வெட்கப்பட்டு போனது இல்லையாப்பா. நாங்கள் உண்மை முகத்தை தரிசிக்க வேண்டும் என்றும் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாயினும் மேலாய் அன்பு வைத்தீரப்பா. நாங்கள் அன்புக்காய் அழைத்தோம் அப்பா, நாங்கள் அன்புக்காய் ஏங்கினோம் அப்பா. ஆனாலும் எங்களை தாய் பாசத்தோடு எங்களை அதிகமாய் நேசித்தேன், எங்களுக்கு இதுவரைக்கும் வழிநடத்தினதே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் தாயிலும் மேலாய் எங்களை வழிநடத்தினே நன்றி அப்பா. ஒரு தகப்பனை போல தூக்கி சுமந்திரே உமக்கு நன்றி அப்பா. உன் தாயை போல அரவணைத்திரே உமக்கு நன்றி அப்பா. தாய் தன் பிள்ளைகளை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன கர்த்தன் அப்படியே மறவாத நேசரா எங்களோடு வழிநடத்தினதே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்கள் 1000 நாவுகள் இருந்தாலும் உமக்கு துதிக்க போதார் அப்பா. நீங்கள் எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா. நாங்கள் இந்த நாள் முழுவதும் உம்மை துதித்து கொண்டே இருக்கலாம் அப்பா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா. அப்படிப்பட்ட நன்மைகளால் எங்கள் நிரப்பினரே உமக்கு நன்றி அப்பா. ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதனை நிறைவு செய்வோமா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே துதி உமக்கே, பாத்திரரே துதி உமக்கே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே துதி உமக்கே, பாத்திரரே துதி உமக்கே. ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த லைவில் ஜாயின் ஆகிக்கிறேன் ஒவ்வொரு காலம் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மன கஷ்டத்தோட இந்த மன பாரத்தோடு இருந்தாலும் அவருடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்கி அவருடைய பாரத்தை எல்லாம் அகச்சுமடி ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க சொன்னீங்க, நீ சுமக்க தேவையில்லை, நீ விசுவாசித்தால் அது போதும் என்று சொன்னீங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாரத்தெல்லாம் நீ சுமந்து விட்டீராப்பா. எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நீ மாற்றி விட்டீராப்பா. எங்களுடைய தூக்கம் சந்தோஷமாய் மாறி விட்டீராப்பா. எங்களுடைய கடன் தொல்லை கஷ்டங்கள் எல்லாத்தையும் மாற்றி விட்டீராப்பா. எங்களுடைய சத்துக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தமாக்கி விட்டீராப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு விசுவாசத்தின்படி ஆகப்படும் என்று சொன்னீரேப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய கஷ்டம் எல்லாம் மாற்றி விட்டீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் தந்திரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷம் சமாதானம் தந்திரே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் கையிடும் வேலையில ஆசிரத்தை கட்டிவிட்டதே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் மேலா எங்களை வழிநடத்தினதே உமக்கு நன்றி அப்பா. இதுவரைக்கும் வழிநடத்தினவ இன்னும் வழிநடத்த போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய பரலோக தரிசனத்தையும்
பரலோக வாஞ்சியம் எங்கள் தந்து வழிநடத்துங்கப்பா. நாங்கள் ஒரு கூட்ட ஜனத்தை படுத்தப்பட வேண்டும் அப்பா. இந்த லைவ்ல இருக்க ஒவ்வொரு பேரும் பரலோகத்துல வந்து உண்மை துதிக்க பாக்கியத்தை தந்து வழிநடத்துங்கப்பா. அவரும் உண்மை தரிசிக்க வேண்டிய பாக்கியத்தை தாங்கப்பா. யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவர்களை பரிசுத்தமாகி உங்களுடைய வருகைக்காய் ஆயத்தமாக்குங்கப்பா. உங்களுடைய வருகையிலும் அவர் உம்மோடு இருக்க கிருபை செய்ததற்காக நன்றியும், கேட்ட யாரும் ஆசிரியப்பட்டதற்காக உங்களுக்கு நன்றியும், உங்களுடைய மாறாத இரக்கமும் கிருபை முடிசூட்டி வழிநடத்தினதற்காக நன்றியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.